Swipe your credit card and get instant payment at just 1.9%. For more details, call 78712 78714. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுலின் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார். அவரது இல்லத்தில் சந்தித்திருக்கிறார். வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவது இன்னும் இந்த தாவேகாவை வந்து குறைச்சி எடை போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா ஒரு சிலர், அதாவது ஒரு கட்சியே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய இல்லத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்றவர் வந்து சந்திச்சு பேசிட்டு இருக்காப்ல. யார் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு கேட்டாக்கா ஒரு சில கும்பலுக்கு வயிறு எரியும், திகுன்னு எரியும், கொழுந்து விட்டு எரியும். அதாவது காங்கிரஸுடைய வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்றவர் நம்ம ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர். எப்படி தாவேகாவுக்கு ஜான் ஆரோக்கியசாமியோ அந்த மாதிரி காங்கிரஸ்க்கு பிரவீன் சக்கரவர்த்தி. ஸோ அந்த பிரவீன் சக்கரவர்த்தி தளபதி அவர்களுடைய இல்லத்தில் அவரோட வீட்டில் உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. எதுக்காக போயிட்டு இருக்கு? கூட்டணிக்காக தான். அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் காங்கிரஸ் வந்து தாவேகாவோட இணைய போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் அப்போ வந்து ஒரு வியூகமா ஓகே வர இருக்குது, நம்ம கண்டிப்பாக தெரியும் நம்ம சொல்கிறோம் நம்ம. ஆனால் எப்போ வருது, எப்படி வருது, யார் முதல்ல பேசுவா, இதெல்லாம் நமக்கு டீட்டெயிலாக தெரியாது இல்லையா. இதோ இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்தனர். அப்பொழுது கூட பிரவீன் சக்கரவர்த்தியின் மூலமாகத்தான் ராகுல் காந்தி விஜயிடம் பேசினார் என்றும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். அதே போல இந்த சந்திப்பிற்கு முன்னதாகவே காங்கிரஸ் தலைவர்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளையும் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இது கூட்டணி பேச்சுவார்த்தையா அல்லது மரியாதை நிமித்தமான சந்திப்பா என்று எப்போ வந்து இந்த பீகார் எலெக்ஷன்ல நம்ம ராசியான முதல்வர் போயிட்டு தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணி கொடுத்தாங்களோ காங்கிரஸுக்கு, அப்பயே நமக்கு தெரியும் கண்டிப்பா காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைய போகுது, காங்கிரஸ் வந்து இங்க சேர போகுது. அது மட்டும் காரணம் இல்லை, ஆக்சுவலா தேர்தல் பிரச்சாரம் பண்ணி ராசியான முதல்வர் போயிட்டு காங்கிரஸை வந்து மண்ணக்கவு வச்சது மட்டும் காரணம் கிடையாது. இன்னொரு பலுவான காரணம் இருக்காது. என்னன்னாக்கா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு தளபதி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டாப்ல. இது வரைக்கும் திமுகவோட கூட்டணியில இருந்து காங்கிரஸுக்கு என்ன கிடைச்சது? எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு ஜெனரலா கிடைக்கிறதா, அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா 40 இடங்கள்ல நிக்கிறாங்கன்னா 40லயே வந்து திமுகவால் நிக்க முடியாது, காங்கிரஸுக்கு 1-2 கொடுப்பாங்க, அது ஒன்றும் நியாயம்தான். ஆனா அமைச்சரவை எத்தனை கொடுத்துருக்காங்க, யாருக்கு கொடுத்துருக்காங்க, என்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, வேற யாருக்குமே அதெல்லாம் கொடுத்தது கிடையாது. ஏன் திருமாவளவன் அவர்கள் கூட அதெல்லாம் கொடுத்தது கிடையாது, மினிஸ்ட்ரியில் கூட இடம் கொடுத்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருப்பாங்க கூட்டணியில் இருக்கவங்க எல்லாரையுமே. இப்போ அதை சுதாரிச்சு உண்மையிலேயே அறிவுள்ள புத்தியுள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை யோசிச்சு இதுக்கப்புறம் திமுகவோட தான் நம்ம கண்டிப்பாக முன்னேற முடியாது. அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே தாவேகா பக்கம் போகும்போது நாம மட்டும் இங்க இருந்து என்னடா பண்ண போறோம், கடலையா தின்ன போறோம்னு சொல்லிட்டு தான் இப்ப மொத்த பேர் இங்க வர போறாங்கன்னா அன்னைக்கே சொன்னோம். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே தாவேகாவில் கூட பாத்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் பலம் சேர்ந்துகிட்டே போகுது. அதிமுக கூடாரம் பிரிஞ்சு இங்க வந்துருச்சு, நமக்கே தெரியும். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததை பத்தி மட்டும் சொல்லல, அண்ணன் செங்கோட்டையன் வந்துட்டாப்புல அரசியல் அனுபவம் உள்ள ஒரு நபர் வந்துட்டாரு. அவர் வந்ததுனால இப்ப எவ்வளவு பேர் அதிமுகவில் இருந்து லைனா வர போறாங்க நீங்க பார்க்க தான் போறீங்க. எப்படி இந்த காங்கிரஸ் இருந்து இங்க வந்து இணைவாங்கன்னு முன்னாடியே நம்ம யூகிச்சு சொன்னோமோ அந்த மாதிரி அதிமுகவோட கூடாரம் மொத்தமாக காலியாக போகுது, மொத்தம் தாவேகாவில் வந்து இணைய போது. நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. அந்த மாதிரி அதிமுகவை மொத்தமாக கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டாப்புல. ஸோ இதில் தாவேகா கொஞ்சம் பலம் கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு இந்தியா கூட்டணி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸையும் உள்ள கூட்டிட்டு வராப்புல. ஏன்னா மக்கள் பிரச்சனையை சரி செய்யணும், மக்களுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு காரணம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு இந்தியா கூட்டணி கண்டிப்பாக வேணும். நம்ம ஸ்டேட்டை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டேட்டில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம்னாக்கா நமக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய ஃபண்ட் எல்லாம் வரணும் இல்லையா. இங்கே இருக்க வளர்ச்சி நிதியாக இருக்கட்டும், கல்விக்கான நிதியாக இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கணும் இல்லையா. கச்சத்தீவு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஒரு நேஷனல் பார்ட்டி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதான் ஒரே காரணத்தால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து தாவேகாவோட சேர்ந்துருக்கு. ரெண்டாவது காங்கிரஸுக்குமே தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு வேற சொல்லிட்டாப்புல தளபதி. ஸோ இது எல்லாத்தையும் மனசை வச்சு தான் காங்கிரஸ் இப்போ இந்த பக்கம் வராங்க. இப்போ நீங்க எல்லாம் கூட ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம், ஏங்க ஒரு இந்தியா கூட்டணி வேணும்ன்றீங்க, இந்தியா கூட்டணி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை வச்சு குரல் கொடுத்து நமக்கான நிதி எல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இவ்வளவு நாள் திமுக வந்து கூட்டணியில் இருந்தாங்களே, அப்போ இதெல்லாம் வாங்கலையா அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கே தெரியும்ல, இது வரைக்கும் திமுக அரசு நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு, நிதி தரல அப்படின்னாக்கா ஓகே, அது வந்து மோடி தரல ஓகே, இதுக்கு இவங்க என்ன குரல் கொடுத்தாங்க, பதிலுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இங்க வந்து இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடி காட்டி கோ பேக் மோடி அப்படின்னுவாங்க, இதை இவங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் வெள்ளை கொடியை காட்டி வெல்கம் மோடி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரியான கிரேட்
கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ தான் இவ்வளவு நாள் இவங்க காமிச்சிட்டு இருந்தாங்கன்றது நமக்கே தெரியும். இதை தாண்டி ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்கன்னாக்கா அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க. அதாவது ஒன்றிய அரசு திட்டமா இருக்கும், ஆனா தமிழ்நாடு அரசுன்னு ஸ்டிக்கர் மட்டும் நல்லா சூப்பரா ஒட்டுவாங்க. மக்கள் பணத்தையும் அப்படியே கொஞ்சம் கொள்ளையடிப்பாங்க, ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வைப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசு சார்ந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் தனியாருக்கு கொண்டு போய் எழுதி கொடுத்துருவாங்க. இப்படி இவங்க பண்ண சாதனைகளை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஊர்பட்ட சாதனைகள் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க. இப்ப இவ்வளவு சாதனைகள் வந்து மக்கள் மத்தியிலே பேசப்படுது. எங்க போச்சு எங்க 4000 கோடின்னு இப்ப அவ்வளவு பேர் கேட்க ஆரம்பிச்சு பொதுமக்கள் வந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் கேட்கறாங்க. இங்க பாருங்க எப்படி தண்ணி தேங்கி நிக்குதுன்ட்டு, இங்க பாருங்க எப்படி நடந்து போக முடியும், இங்க பாருங்க என் பைக் நிலைமையை பாருங்க, இங்க பாருங்க இப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்கறாங்க 4000 கோடி எங்கன்னு. அந்த மாதிரி மக்களுக்கு என்னென்ன செய்யறாங்க அப்படின்றது இவங்களுக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் தெரிஞ்ச காரணத்தால தான் இன்னைக்கு புத்திசாலித்தனமா நம்ம ராகுல் காந்தி அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்காப்புல. அது உண்மையிலேயே அறிவில்லவே யோசிப்பான் இல்லையா, இதுக்கு மேலே திமுக கூட்டணியில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு வேற சொல்லிட்டாப்ல. இதுக்கப்புறம் சொல்லவா வேணும் சொல்லுங்க. இன்னொரு ரகசியம் சொல்றேன், யாருக்கும் தெரியாத ரகசியம், யாருக்கிட்டையும் சொல்லாத ரகசியத்தை சொல்றேன். இது வரைக்கும் திமுக புகழ் பாடுவாங்க இல்லையா, ஒரு சில வாடகை வாய்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த வாடகை வாய்களும் தாவேகா பக்கம் வரலாமான்னு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. அதாவது எதுக்காக பேசுறோம் ஏன் பேசுறோம்னே தெரியாம 15 வருஷம் வீட்டில் பல்லாங்குழி விளையாண்டு நம்ம வடிவேலு கூட எடுத்துக்காங்க பரவாயில்ல. அவரோட 2011 தேர்தல் பிரச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு இருக்கும், ஃபயரா இருக்கும். அப்படியே கேப்டன் அவர்களை வெளி ஊத்துவாப்ல. ஆனா இப்ப நம்ம துணை முதலமைச்சர் பிறந்தநாளுக்கு வரும்போது ஒரு வார்த்தை கூட ஒரு இக்கு வச்சு கூட பார்த்தீங்கன்னாக்கா தளபதியை பத்தி பேசல. அந்த அளவுக்கு அண்ணன் 5 வருஷம் விளையாடின பல்லாங்குழி அந்த மாதிரி. இப்ப அந்த மாதிரி ஒரு சில நடிகர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2026 திமுக மண்ணை கவ போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்கு தேவையில்லாம இவர் விஜயை பகச்சிக்கிட்டு நம்ம தேவையில்லாம இன்னொரு 5 வருஷம் பல்லாங்குழி விளையாடணும், தேவையில்லை, நம்ம ஒழுங்கா அந்த பக்கம் பேசாம போயிடலாமான்னு அது ஒரு பக்கம் ஆலோசனை போயிட்டு இருக்குது. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒன்று வரும், அது என்னன்னா கண்டிப்பா வந்திருக்கணும். அதாவது தளபதி அவர்களோட வீட்டிலேயே உட்கார்ந்து நம்ம ராகுல் காந்தி அவரோட வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு அப்படின்னாக்கா அப்ப கண்டிப்பா காங்கிரஸ் வரப்போறது உறுதியாகி போச்சு. ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப காங்கிரஸ் வரப்போறது உறுதியாச்சுன்னா இப்ப ரீசெண்டா திராவிடம் 2.0 ஏன் எதற்குன்னு ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டாங்க பாத்தீங்களா. அதுல வந்து நம்ம செல்வ பெருந்தகை, அதாவது தமிழ்நாடு மாநில தலைவர், காங்கிரஸோட தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உட்கார வச்சு நாங்க எங்க கூட்டணி ரொம்ப வலுவா இருக்குன்னு பேசினாங்களே. எல்லோருக்கும் தெரியும், ஒரு 2-3 மாதமா ஒரு மிகப்பெரிய சலசலப்பு. இந்த கூட்டணி என்ன ஆக போகுது, இது எந்த திசையில போக போகுது, நிறைய பேர் குளிர்காய நினைச்சாங்க. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல் இன்னும் ஒரு மணித்துளிகள் ஒரு அறிவிப்பு வரும். எந்த காலத்திலும் இந்தியா கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாது, இது வலிமையாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது சொல்லி சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுலின் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார், அவரது இல்லத்தில் சந்தித்திருக்கிறார். காங்கிரஸோட தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உட்கார வச்சு நாங்க எங்க கூட்டணி ரொம்ப வலுவா இருக்குன்னு பேசினாங்களே, எதுக்குங்க அந்த அளவுக்கு ஒட்டு போட்டாங்க? நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, நியாயமா கேட்கணும். அதாவது எதுக்குன்னா உண்மையிலேயே வேடிக்கையா இருக்கும் சொன்னா. இந்த பீகார் தேர்தலுக்கு போனாங்க இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கே தெரியும், அதாவது நம்ம முதல்வர் பிரச்சாரம் பண்ணி எந்த அளவுக்கு மண்ணை கவனாங்க அப்படின்னு தெரியும். இப்போ அதே கையோட இனிமேல் உங்களோட கூட்டணி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னாக்கா ஒரு இழுக்கு ஏற்பட்டுரும் நம்ம முதலமைச்சருக்கு. அதாவது இவர் போய் பிரச்சாரம் பண்ணி தான் இந்த அளவுக்கு மண்ணை கவிட்டாருன்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரே காரணத்தால தான் அண்ணன் செல்வ பெருந்தகை மேடையில் உட்கார வச்சு அண்ணனுக்கு கொஞ்சம் பெயிண்டிங்லாம் அடிச்சு இந்த மாதிரி நீங்களாம் எங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க, இப்போதைக்கு சொல்லுங்க, இப்போதைக்கு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் கூட போய்க்கோங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் உட்கார வச்சு பேசியிருக்காங்க. நம்ம முதல்வர் எந்த அளவுக்கு ஒரு ராசியான முதல்வர் அப்படின்னு இன்னொரு உதாரணமும் இருக்கு. அது என்னன்னா இந்த வண்டர்லா அப்படின்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 4 ஸ்டேட்ல இருக்கு அந்த வண்டர்லா. அந்த 4 ஸ்டேட்ல எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி முதல் நாள் வந்து 20 ரைடுக்கு மேலே போடாம மக்கள் அந்த இடத்துல தொங்காம இது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. ஆனால் சென்னையில் நம்ம முதலமைச்சர் ராசியான முதலமைச்சர் திறந்து வச்ச உடனே பார்த்தீங்கன்னா முதல் நாள் எல்லாம் அந்த இடத்துல வந்து தொங்குதாமே. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ராகுல் காந்தி பார்த்துருப்பாரா இல்லையா? ஏன்னா இது ஒரு சகனம் சரியில்லை, 2வது சகனம் சரியில்லை, இதுக்கு மேலே இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, தாவடா செவ்வாழன்னு தாவிட்டாய்ப்ல. எனக்கு என்னன்னா இப்ப காங்கிரஸ் இந்த பக்கம் தாவேகாவுக்கு வர்றது உறுதியாகி போச்சு. அப்படி இருக்கும்போது 2026 தேர்தலில் திமுக தாவேகா திமுக காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொகுதியில் போட்டிடுவாங்க. மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா ராஜீவ் காந்தின்ற ராகுல் காந்தி தானே பேசணும்னு கேட்டீங்கன்னா, மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே முதலமைச்சர் சொல்லும் போது மட்டும் கேட்டுட்டு இருந்தீங்களா, நான் சொல்லும் போதே கேளுங்க. அப்ப நான் அப்படிதான் சொல்லுவேன், மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே அப்படின்னு புகழ்ந்து பேசினவர் என்னன்னு சொல்லி பேசுவாரு, என்ன நீ உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாரு? எனக்கு தெரியும் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு. நான் என்ன சொல்லட்டுமா? அதாவது அவங்க கிட்ட தான் அந்த வாடகை வாய்கள் 200 ஊப்பிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு ஒரு அவதூறை கிளப்பி விட்டுற வேண்டியதுதான். ராகுல் காந்தி இதை பண்ணாரு, ராகுல் காந்தி அதை பண்ணாரு, நாங்க தான் அவரை மன்னிச்சு உள்ள வச்சுட்டு இருந்தோம், அதனால இதுக்கு மேல நாங்க அதை பொறுத்துக்க மாட்டோம், நாங்களா தான் சொல்லி அவங்களை அனுப்பலாம்னு இருந்தோம், பார்த்தா அவங்கள போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வாடகை வாய்கள் 200 ஊப்பிகள் ஒட்டு போடுவாங்க. நீங்க என்ன
பாருங்க. இதில் எனக்கு இன்னொரு மேட்டர் என்னன்னா, அதாவது இது வரைக்கும் ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசுறவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்களோட வலது கையா நம்பிக்கையா இருந்த அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகா பக்கம் வந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பிஜேபியோட சி டீம் தான் நம்ம ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க நீங்க. ஏன்னா திமுகவுக்கு எதிராக யார் பயணிச்சாலும் அவங்க பாஜகவோட ஏ டீம், பாஜகவோட பி டீம், பாஜகவோட சி டீம். ஆனா இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு நேரடி எதிரிகளா செயல்படுற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நடக்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது 2026 தாவேகா மக்கள் செல்வாக்கோட ஆட்சி அமைக்க போகுதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நம்ம மக்கள் போற்றும் தலைவர்கள் சொல்லக்கூடிய காமராஜர், எம்ஜிஆர் அதே வழியில் தளபதி விஜய் அவர்களும் ஆட்சியை கொடுக்க போராடுறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ணன் நாஞ்சில் சம்பத் வேற இன்னைக்கு வந்து கட்சியில் சேர்ந்திருக்காப்புல. ஹாட் நியூஸ் ஆக்சுவலா. அண்ணன் வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிச்சாப்புல, அடுத்து அதிமுகவில் பயணிச்சாப்புல, இப்போ தாவேகா பக்கம் வந்துட்டாப்புல. இந்த மாதிரி பார்த்தா நடக்கிற எல்லா விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது தாவேகா வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்குது, மக்கள் மனசுலையும் சேர்த்து. அதே திமுகவை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 2026 மண்ணை கவ்வ போகிறது உறுதி. அந்த மாதிரியான செயல்பாடு தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து ஒரு கோயிலில் வரிசையில் நிற்கிறது கூட பார்த்தா 4 மணி நேரம் 5 மணி நேரமாக காத்துட்டு இருக்காங்க. இவர் விஐபி லைனில் யார் நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து விஐபி லைனில் போகிறாங்க. மக்களே கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் நின்றுருக்கோம் 4 மணி நேரம், நீங்கள் நம்ம விஐபி லைனில் போயிட்டு வரீங்கன்னு கேட்குற அளவுக்கு மக்கள் இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க. அப்படின்னாக்கா மக்கள் கண்டிப்பாக சிந்திச்சு தான் ஓட்டு போடுவாங்க. அதை வச்சு சொல்லணும்னா 2026 தாவேகா கண்டிப்பாக ஆட்சி அமைக்க போகுது, திமுக மண்ணை கவ போகுது. நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா அதுக்கான அறிகுறிகள் தான் எல்லாம் போயிட்டு இருக்குது. காங்கிரஸ் அங்கேருந்து பிச்சுக்கிட்டு திமுகவில் வந்து தாவேகாவில் இணையுது, அதிமுக கூடாரம் மொத்தமாக காலியாகுது. இன்னும் சொல்ல போனால் பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்து தாவேகாவில் இணைய போகிறாங்க. இதெல்லாம் 1 by 1 நியூஸாக வரப்போகுது. நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பாருங்க. ஆனால் யார் வந்தாலும் எப்படி வந்தாலும் சரி, தாவேகா கண்டிப்பாக 2026 ஆட்சி அமைக்க போகிறது உறுதி. மக்களுக்கான ஆட்சியாக இருக்க போகுது. இவ்வளவு நாள் திமுக என்னென்ன பித்தலாட்டங்கள் பண்ணுச்சு அப்படின்றது 1 by 1 மக்களே எல்லாத்தையும் எடுத்து வெளில எக்ஸ்போஸ் பண்றாங்களா இல்லையான்னு பாருங்க. 2026 ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. A new year of a new political field. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.